रुद्रनेत्राय विद्महे शक्ति अस्ताय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात्। அக்னி தேவன் இந்துக்களால் வணங்கப்படும் தெய்வம். ரிக் வேதத்தில் இந்திரனுக்கு அடுத்து அதிக பாடல்களில் போற்றப்படுபவர். வேத பாடல்களில் 200 வரையான பாடல்கள் அக்கினியை போற்றுகின்றன. மரக்கட்டைகளே இவனது உறைவிடம் என்றும் பிறந்ததும் தனது தாய் தந்தையரை விட்டு நீங்கி விட்டார் என்றும் கூறப்படுகின்றார். 1000 நாக்குகள் கொண்டவன் என்றும் செந்நிற மேனி உடையவன் என்றும் வர்ணிக்கப்படுகின்றார். வேள்விகளின் போது இடப்படுகின்ற ஆகார பொருட்களை தேவர்களிடம் கொண்டு சேர்ப்பிப்பவனாக விளங்குவதால் இவன் புரோகிதன் என்றும் அழைக்கப்பட்டார். 14 புராணங்களில் ஒன்றான அக்கினி புராணம் அக்கினி தெய்வத்திற்கு முதன்மையளிக்கின்றது. அட்டதிக்கு பாலகர்களில் தென்கிழக்கு திசைக்கு உரியவனாக இடம்பெறுகின்றார். இவர் தேவர்களின் புரோகிதராக ரிக் வேதத்தில் குறிப்பிடப்படுகிறார். அக்னி தேவனுக்கு 3 உருவங்கள் உண்டு: நெருப்பு, மின்னல், சூரியன். சூரியனின் ஆற்றலாக அக்னி தேவன் விளங்குகிறார். அக்கினி வேதகாலத்தில் வழிபடப்பட்ட இந்து கடவுளர்களுள் ஒருவர். இவர் வேதங்களில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றார். மண்ணுக்குரிய கடவுளாக போற்றப்பட்டார். நெருப்பின் அதிபதியான இவர் நெருப்பில் இடப்படும் நிவேதனங்களை ஏற்றுக்கொள்பவராக உள்ளார். வேள்விகளில் இடப்படும் நிவேதனங்களை மற்ற தெய்வங்களுக்கு அக்னி தேவனே எடுத்துச் செல்கிறார். அக்னி மற்ற தேவர்களைப் போல என்றும் இளமை உடையவராக கருதப்படுகிறார். இவர் தானாக பிறந்ததை குறிக்கும் வகையில் குச்சிகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து கடைந்து நெருப்பை உருவாக்கும் அக்னிமத்தனம் சில இந்து சடங்குகளில் மேற்கொள்ளப்படுகிறது. அக்னி தேவன் பொதுவாக மற்ற தேவர்களைப் போல் சாதாரணமாக சித்தரிக்கப்பட்டாலும் அவருடைய உண்மையான உருவம் பின்வாறாக இருக்கிறது. அக்னிக்கு 7 கைகளும் 2 தலைகளும் 3 கால்கள் கொண்டவராக உள்ளார். இவருடைய திருவாயிலிருந்து அவருடைய நாக்கு தீப்பிழம்பாக வெளிவருகிறது. இவருடைய வாகனம் ஆடு. இவருடைய உடலில் இருந்து 7 வித ஒளிக்கிரணங்கள் உதிக்கிறது. அக்னியின் நிறம் சிவப்பாகும். அக்னி மனிதர்களுக்கு தேவர்களுக்கும் இடையில் தூதுவராக கருதப்படுகிறார். ஏனெனில் இவரே யாக பொருட்களை மற்ற தேவர்களிடம் சேர்க்கின்றார். இவர் சடங்குகளை நடத்துபவராக குறிக்க பெறுகிறார். இவரோடு தொடர்புடைய வேத சடங்குகள் அக்னிசயனம் மற்றும் அக்னிஹோத்திரம் ஆகும். ரிக்வேதத்தில் பல இடங்களில் அக்னி நீரிலிருந்து எழுபவராகவும் நீரில் உறைபவராகவும் கூறப்படுகிறார். தண்ணீரிலிருந்து தீம்பிழம்பாக வெளிவரும் இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் போன்றவற்றை இதை குறிப்பிடலாம் என கருதப்படுகிறது. வருண தேவன் வேதகாலத்தில் மிகச் சிறப்பு பெற்று இருந்த தேவர்களில் ஒருவன். வேதகாலத்தில் சிறப்பு பெற்று இருந்த ஆதித்தர்கள் எனப்படும் 12 ஒருவன். உலகம் முழுவதும் பரந்து இருப்பவன் இவன் என்று கூறப்படுகிறார். வருணன் ஆகாயத்தை குறிப்பவனாகவும் மேகம், மழை, ஆறு, கடல் போன்ற நீர் சார்பான அம்சங்களுடன் தொடர்பு படுத்தப்படுபவனாகவும் உள்ளான். அளவற்ற அறிவுத்திறனும் வலுவும் உள்ளவனாக புகழப்படும் இவன் உலகம் முழுவதையும் மேற்பார்வை செய்து வருவதாக அக்கால இந்துக்கள் கருதினார்கள். இதனால் வருணனை 1000 கண்கள் உடையவனாக இந்து சமய நூல்கள் சித்தரிக்கின்றன. ஆரம்ப காலத்தில் இந்த பிரபஞ்சம் முழுமையையும் ஆள்பவன் வருணன் என்று கருதப்பட்டது. எனினும் வேதகாலத்தின் பிற்பகுதிகளில் இந்திரன் சிறப்பு பெறத் தொடங்கிய போது வருணனின் முக்கியத்துவம் குறைந்து விட்டது எனலாம். நேதல் எனப்படும் கடல் சார்ந்த நில மக்களின் தெய்வம் வருணன் என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. பழையர் பரதவர் எனப்படும் குடிமக்கள் முத்துக்களையும் வலம்புரிச் சங்குகளையும் கடல் தெய்வத்துக்கு காணிக்கையாக அளித்து வழிபட்டனர். புராணங்கள் போன்ற பிற்கால இந்து நூல்களில் வருணன் மேற்கு திசையின் ஒரு பாதுகாவலராகவும் இருக்கிறார். அவர் முதலையில் ஏற்றப்பட்டு கைகளில் ஒரு குடத்தை வைத்திருக்கும் ஒரு இளமை மனிதனாக சித்தரிக்கப்படுகிறார். அவருக்கு பல மனைவிகள் உள்ளனர். வேத முனிவர் வசிஷ்டர் உட்பட பல குழந்தைகளை பெற்றெடுத்தார். வருணன் தமிழ் இலக்கண படைப்பான தொல்காப்பியத்தில் கடலுக்கும் மழைக்கும் கடவுளாக குறிப்பிடப்படுகிறார். ஜப்பானிய பௌத்த புராணங்களில் அவர் சூட்டென் என்று அழைக்கப்படுகிறார். அவர் சமண மதத்திலும் காணப்படுகிறார். ரிக்வேதமும் அவரை வானத்தின் கடவுளாக குறிப்பிடுகிறது. ரிக்வேதத்தில் மித்ரா மற்றும் வருணன் இருவரும் அசுரர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவர்கள் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வருணன் அசுரர்களின் ராஜாவாக இருந்ததால் விருத்திரனை தோற்கடித்த பிறகு இந்திரனால் திணிக்கப்பட்ட ஆதிகால பிரபஞ்சத்தின் கட்டமைப்பிற்கு பிறகு தேவனாக மாற்றப்பட்டார்.
கல்வெட்டில் செதுக்கப்பட்ட வருணன் சிலை கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. மும்பையில் உள்ள பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மதத்தை மையமாகக் கொண்ட இந்தியவியல் பேராசிரியரான டோரிஸ் சீனிவாசனின் கூற்றுப்படி ருத்ரா சிவன் ஜோடியைப் போலவே வருணன் மித்ரா ஜோடியும் ஒரு தெய்வமாகும். ராமாயணத்தில் வருணன் கடலின் ஆழத்திலிருந்து எழுந்து ராமனிடம் மன்னிப்பு கேட்டான். இந்து இதிகாசமான ராமாயணத்தில் ராமர் வருணனுடன் தொடர்பு கொள்கிறார். எடுத்துக்காட்டாக கடத்திச் செல்லப்பட்ட தனது மனைவி சீதையை அசுர மன்னன் ராவணன் சிறைப்பிடித்து வைத்துள்ள இலங்கைக்கு எப்படி பெருங்கடலை கடப்பது என்ற இக்கட்டான சூழ்நிலையில் ராமர் வருணனிடம் பிரார்த்தனை செய்கிறார். வருணன் பதிலளிக்கவில்லை. ராமன் 4ஆம் நாள் காலையில் கோபத்துடன் எழுந்தான். அவர் தனது சகோதரன் லக்ஷ்மணனிடம் உருவங்களின் அதிபதிகள் வன்முறையை கேட்கிறேன். வருணன் சாந்தத்தை மதிக்கவில்லை, அமைதியான பிரார்த்தனையை கேட்கவில்லை என்று கூறுகிறார். ராமர் தனது வில் மற்றும் அம்புகளால் கடல்களை தாக்கி தண்ணீரை வறண்டு போகவும் தனது வானரப் படைக்கு மணல் படுக்கையை உருவாக்கவும் ராவணனை எதிர்கொள்ளவும் தயாராகிறார். ராமன் தனது ஆயுதத்தை ஏய்க்கிறான். ராமன் தனது ஆயுதங்களின் உக்கிரத்தை அதிகரிக்கச் செய்ய வருணன் பெருங்கடலில் இருந்து எழுகிறான். கடல் ஆழமாகவும் விசாலமாகவும் இருப்பதால் கடலின் தன்மையை மாற்ற முடியாததால் ராமனுக்கு எப்படி உதவுவது என்று தனக்கு தெரியாது என்று ராமரை வணங்குகிறார். அமைதியும் அன்பின் ஆன்மாவும் கோபம் உங்களுக்கு பொருந்தாது என்பதை நினைவில் கொள்ளுமாறு வருணன் ராமனை கேட்டான். வருணன் ராமனிடம் பாலம் கட்டி இலங்கைக்கு கடக்கும் போது அவனையோ அவனது படையையோ தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தார். இருப்பினும் பெரும்பாலான ஆதாரங்கள் ராமரை சந்தித்த கடல் கடவுள் சமுத்திரம் என்று கூறுகிறது. நீர் கடவுள் வருணனை அல்ல. நன்றி.